ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் நண்பா. ரியல் ஒன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய ஒரு இஷ்யூ போய்க்கிட்டு இருக்கு பிக் பாஸ்ல. பிக் பாஸ் வந்து ஒரு சமூகத்தை சீர்கேட்கக்கூடிய ஒரு ஷோவா மாறிக்கிட்டு இருக்கு. சமூக சீர்கேடுக்கு ஒரு முக்கியமான ஷோவா மாறிக்கிட்டு இருக்கு பிக் பாஸ்ன்னு சொல்லலாம். இந்த பிக் பாஸால நெறைய வந்து தப்பான விஷயங்கள் வந்து வெளியில ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணும், ஒரு ஆணும் ஜாடை மாடையாக தாங்கள் இன்டிமேசியாக இருப்பதை எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத ஜாடமாடையா மைக்க போட்டுக்கிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அத இவங்க ஜூம் பண்ணி காட்டுறாய்ங்க. ஜூம் பண்ணி. இப்படிலாம் இவங்க பேசுறாங்க. நீங்க பாருங்க அப்படின்னு. ஆக்சுவலா நீங்க 16+ ஷோன்னு சொல்லி தான் அத டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா, ஜூம் பண்ணி இங்க காட்டுற அந்த கன்டென்ட் வந்து 18+. அப்போ உங்களுக்கு தெரியும். அந்த கேமரா ஆங்கிள சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். வேற ஒரு ஆளுங்க என்ன பண்றாங்கன்னு சேஞ்ச் பண்ணிருக்கலாம். ஆனா, அத ரெக்கார்ட் பண்ணி அத பப்ளிஷ் பண்ணணும்னு தோணுது பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு டாக்ஸிக் மைண்ட் உங்க மைண்ட். அந்த ஷோவ வந்து குழந்தைங்க பார்த்துக்கிட்டு இருக்காய்ங்க. ஒரு வீட்ல எல்லாரும் ஃபேமிலி ஷோன்னு வேற சொல்றீங்க பிக் பாஸ். ஃபேமிலியா உட்காந்து பார்த்தாங்கன்னா, அப்ப அந்த பேசும்போது அந்த பிள்ளைங்க, "என்னம்மா இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க?" அப்படின்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாவனுமே வந்து டிஆர்பி காட்டி எந்த லெவலுக்கும் போகக்கூடிய ஒரு எச்சத்தனமான வேலைகள பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒருத்தன் அவன் வாட்டர் மெலன் ஸ்டாரு. எல்லா பொண்ணுங்களையும் தடவுறது, ஊதுறது கழுத்துக்கிட்ட போயிட்டு, முடிய மோந்து பார்க்குறேங்கிறது. ம். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, ஸ்லிம்மா இருக்கீங்க, ஷேப்பா இருக்கீங்கன்னு கமெண்ட் அடிக்கிறது. அ ஏங்க போன வாட்டி ஒருத்தரு அ நான் பஸ்ஸுல ஒரு பொண்ண டீஸ் பண்ணேன். இப்படியெல்லாம் டீஸ் பண்ணுவோம்ன்னு சொன்னதுக்கே மக்கள் அவன வெளியில அனுப்புனாங்க. அப்போ அவன் வந்து விஜய் டிவிக்கு வந்து இந்த மாரி ஒண்ணு தெரிஞ்சது. இப்ப என்னன்னா உள்ள இருக்க எல்லாவனுமே அப்படித்தானே இருக்கான். எவனும் வெளியில அனுப்ப அப்படின்னு தெரியாம தான் இருக்காய்ங்க. இவன் வாட்டர்மெலன் வந்து எல்லா பொண்ணுகிட்டயும் மிஸ்பிஹேவ் தான் பண்ணிட்டு இருக்கான். இப்ப என்னதான் அதாவது எனக்கு ஒண்ணே ஒண்ணு புரியாத விஷயம் என்னன்னா, இப்ப அவன் ஒருத்தனால தான் ஒரு கன்டென்ட் கிடைச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவன எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறாய்ங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, கானா வினோத்த போயிட்டு ஒரு விஜேஸ் தேவையில்லாம ஒரு வார்த்தைய சொல்லிவிட்டாரு. உங்க 2 பேர் காம்போ நல்ல இதா இருக்குன்னு. உடனே ஐய்யய்யோ! தண்ணி பழத்துக்கு என்னன்னா, நம்மள வச்சு இவன் ஃபேமஸ் ஆகுறானே அப்படின்னு. கானா வினோத்துக்கு என்னன்னா, இன்னும் இவன வச்சு ஒரு 2, 3 கன்டென்ட்ட போட்டுருவாங்க. இவன் தண்ணி பழம் இவன விட்டு தள்ளி தள்ளி ஓட, கானா வினோத் வாலண்டியரா போய் காமெடி பண்றேங்கிற பேர்ல மொக்க பண்ணிட்டு இருக்காரு அவரு. அது நேச்சுரலா இருந்துச்சு. விஜய் சேதுபதி அத சொல்லி அத கெடுத்து விட்டாரு. இப்ப தேவையில்லாம அது வந்து ஒரு மொக்க காமெடியா மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ, அடுத்தது என்னன்னா, இந்த பசங்க உள்ள இருக்கவங்க. இவ்வளவு நாள் வந்து திவாகர் மேல எல்லாவனும் காட்டுன வெறுப்பு, இப்ப பார்த்தீங்கன்னா, அப்படியே திரும்பி திவாகர் வந்து என் பக்கத்துல உட்காருங்க. வா, வா வந்து என் பக்கத்துல உட்காரு அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காய்ங்க. என்னன்னு பார்த்தா, கானா வினோத், திவாகர் தான் வந்து வெளியில ஃபேமஸா இருக்காங்கன்னு விஜய் சேதுபதி சொல்ட்டாரு. அப்ப இவன் கூட சேர்ந்து நம்ம கன்டெக்ட் பண்ணோம்னா, நம்மளும் வெளியில ஃபேமஸ் ஆகும். அப்போ நம்ம 100 டேஸ் சர்வே பண்ணிறலாம். இவன வச்சு நமக்கு வெளியில நல்ல பப்ளிசிட்டி கிடைக்கும் அப்படின்னு. ஏன்டா அவன வச்சு வர்ற பப்ளிசிட்டி வச்சாடா நீங்க வாழ போறீங்க? அந்த அளவுக்கு கேவலமாவாடா இருந்திருக்கீங்க நீங்க வெளியில? நண்பர்களே இவங்கள என்ன சொல்றதுன்னே தெரியல. நம்ம அந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாவே முடிச்சுக்கலாம்னு நெனைக்கிறேன். ஸோ மக்களாகிய உங்களுக்கு தெரியும். தயவுசெய்து இந்த ஷோ பாய்காட் பண்ணிருங்க. பாய்காட் பண்றது தான் ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஒரே ஒரு நாள் பார்த்ததுக்கே எனக்கு தலைவலிக்குது உண்மையிலே. இந்த அந்த ஒரு நாள் ஷோவ பார்த்துட்டு அதையுமே ஃபுல்லா பார்க்க முடியல. எனக்கு கடுப்பா இருந்துச்சு. மத்தபடி அந்த ப்ரொமோ வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போதே, இவைங்க பண்ற எச்ச வேலைகள்லாம் பார்க்கும்போது, அவ்வளோ எனக்கு கடுப்பாவுது. எப்படித்தான் ஒரு சில பேர்லாம் அத 10 மணி வரைக்கும் உட்கார்ந்து ஃபுல்லா பார்த்து அத ரிவ்யூலாம் போட்டுக்கிட்டு இருக்காய்ங்க. டெய்லி நம்மலாம் என்னைக்காவது போடுறோம். இவைங்க டெய்லி ரிவ்யூ போட்டுக்கிட்டு இருக்காய்ங்க. இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்தது தெரியுமா? எப்புட்றா பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறீங்க? ஓகே நண்பர்களே, பாய். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.